இந்த வருஷத்துடைய ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு படங்க. கமலஹாசனை வச்சு பல படங்களை எடுத்த சீனிவாச ராவ், அவருக்கு 94 வயசுங்க. அவரு தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப இது தமிழ் டப்பிங்கோடயே OTTல இருக்குங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோவே. ஆந்திரால ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல மண்ணை தோண்ட தோண்ட தங்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த கிராமத்துல இன்னொரு சாபமும் கிடைக்குது. அந்த சாபத்தால அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே அவங்க பேச்சை இழக்கிறாங்க. பேச்சுக்கு பதிலா அங்க பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது, அந்த சாபத்துல இருந்து மீண்டு வரதுக்கு என்ன விபரீத காரியங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் ரொம்பவுமே ஜாலியா இந்த படத்துல சொல்லிருப்பாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்துடைய இயக்குனருக்கு 94 வயசு ஆகுதுங்க. நம்ம கமல் சாரை வச்சுலாம் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல அடங்கியிருக்கு. அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த வீடியோவே பண்றேன். படத்தோட பேரு சிங்கீதம். இன்னும் லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இந்த ஸ்டோரியில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா, அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு குகை இருக்குங்க. அந்த குகைக்குள்ள ஒரு லேடி அவங்களோட உசுர விடுற மாதிரி காமிக்க கட் பண்ணா கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. பிரதாப் அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய ஹீரோவா காமிக்கிறாங்க. அவருக்கு இப்போ ஒரு ஜெயில தாங்க இருப்பாரு. அப்படி அவர் ஜெயில இருக்கிற காலம் முடிஞ்சு போகுது போல. அவரையுமே கழுத்தை பிடிச்சி இப்போ ஜெயில இருந்து வெளியே அனுப்புறாங்க. அவர் வெளியே வந்ததும் அங்க வாசல்லையே ஒரு வக்கீல் நின்றுட்டு இருக்காரு. நேரா ஹீரோ கிட்ட வந்தோம் ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. இது என்ன பெட்டின்னு கேட்காமயே நம்ம ஹீரோ அந்த பெட்டியை தூக்கி ஒரு லாரி உள்ள போட, அப்பதான் அந்த பெட்டியில உங்க அப்பா உன் பேர்ல எழுதி வச்ச சில பத்திரங்கள்லாம் இருக்கு, அதுல உனக்கு கோடான கோடி சொத்துக்கள்லாம் இருக்குப்பான்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி பதறி போயிடுது. இப்போ அடிச்சு பிடிச்சு அந்த லாரியில ஏறாரு. அப்படி அந்த குப்பை லாரி உள்ள நோண்டி அந்த பெட்டியையும் எடுக்கிறாரு. அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்தா ஒரு பெரிய மைனிங் கம்பெனி, அதாவது தங்கம் இறக்குற இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடமே நம்ம ஹீரோவுடைய சொத்து தான் போல இருக்கு. அது இப்போ ஒரு கிராமத்துல இருக்கான். அந்த மதிப்பே பல கோடி வரும் போல இருக்கு. இது நம்ம ஹீரோ இப்போ தெரிஞ்சுக்கிறாரு. அட பாவி அப்பா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா நீயே, ஆனா அதை விட்டுட்டு என்னை எவ்வளவு கேவலமா வளர்த்திருக்கியே, இப்ப நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது தெரியணுமான்னு சொல்லி இப்ப நேரா ஹீரோ அந்த கிராமத்துக்கும் வராரு. கிராமத்துக்குள்ள நுழையணும்னா ஒரே ஒரு பாதை மட்டும்தாங்க, ஒரு பெரிய பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரணும். அப்படி வந்த உடனேயே அங்க ஒரு அண்ணன் நின்னுகிட்டு இருக்க. அவருமே பிரதாப் ஐயா கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவரை பிக்கப் பண்ணிட்டு நேரா கம்பெனிக்கு கூட்டு வரேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோவுமே அந்த நபர்கிட்ட வந்து தான் தான் பிரதாப் அப்படின்ற மாதிரியும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்க, அப்ப வண்டியில ஏறுங்கன்னு சொல்லி அவர் கார்லயும் அப்படியே கூட்டிட்டு போறாருங்க. அப்படி போற வழியிலையும் எதனா பாட்டு போட்டு விடலாம்னு சொல்லி ஹீரோவும் ரேடியோல பாட்டை போட்டுறாருங்க. அந்த பாட்டை கேட்டதும் அந்த வண்டியை ஓட்டுற நபர் காதை மூடிக்கிறான். ஐயோ அப்படின்ற மாதிரி அலறான். அப்பதான் பின்னாடி எந்நேரமும் சரக்கலை இருக்கிற ஒரு குடிகாரன் இருந்து, யோ இந்த ஆளுக்கு பாட்டு கேட்கறதுனா அலர்ஜி, பாட்டு கேட்டாலே உனக்கு ஒத்துக்காது, காதுக்கும் ஒத்துக்காது, அதை ஆஃப் பண்ணு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வர வண்டிய அந்த நபர் ஒரு மரத்துல கொண்டு போய் சொருகுறாங்க. இப்ப அந்த மரத்துல சொருவிட்டுமே அந்த நபர் ரொம்ப பதறி போறான். ஐயோ இந்த மரத்துல போய் சொருவிட்டனே, கௌரிக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பதற கொஞ்ச நேரத்திலேயே அந்த மரத்துக்குள்ள இருந்து கௌரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வெளியே வராங்க. அவங்களும் இந்த காரை சொருவி அந்த மரம் ஸ்கிராச் ஆனதை பயங்கரமா பாக்குறாங்க. அவங்களுக்கு சம கோவம் வருதுங்க. அங்கிள் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, மரத்தை எப்படிதான் கஷ்டப்படுத்துவீங்களான்னு சொல்லி அந்த கார் சாவியையும் புடுங்கி வச்சுக்க. இப்ப அந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த மரத்துக்கிட்டையும் சாரி கேக்குறாங்க. இப்படி ஹீரோயினுடைய வித்தியாசமான சுபாவத்தெல்லாம் அங்க ஹீரோ பாக்குறாரு. யார் சார் இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இந்த ஊர்லயே இந்த ஒரு மரம் மட்டும் தான் பாக்கி இருக்கு, அந்த மரத்தை எந்நேரமும் பாத்துக்கிற ஒரு பொண்ணு தான் இந்த கௌரி. இப்ப அவ ஊருக்குள்ளதான் பைக்ல போயிட்டு இருக்கா போல இருக்கு. அவ பைக்ல போய் ஏறிக்கொன்ற மாதிரியும் ஹீரோவை அனுப்ப, இப்ப ஹீரோவும் அந்த பைக்ல ஏற வராரு. ஆனா கௌரி நீ மரத்துக்கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் வண்டியில ஏத்திப்பன்னு சொல்லி அப்படி நம்ம ஹீரோவை வண்டியில ஏத்திக்கிட்டோம் அந்த ஊருக்குள்ளயும் கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அதே ஊருக்குள்ள ஒரு மைனிங் கம்பெனி இருக்கோங்க. அதாவது தங்கம்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு மிகப்பெரிய கம்பெனி அங்க இருக்கும். அவங்களும் ரொம்ப நாளா தங்க சுரங்க தோன்றன்னு சொல்லி அடியில இருந்து வெறும் கல்லு மட்டும் தான் கிடைச்சதே தவிர எந்த தங்கமும் கிடைச்சிருக்காது. அப்படி அவங்க மைனிங் கம்பெனியே அங்க நஷ்டத்துல போயிட்டு இருக்கோங்க. இவங்களுக்கு அந்த தங்க சுரங்கத்தெல்லாம் தோன்றதுக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஆட்களை தான் வேலைக்கு வச்சிருப்பாங்க. இப்போ அத்துடைய முதலாளி எல்லாம் ஒரு பெரிய மனுஷனை காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க பேர் ரீனுங்க. ரீனு சின்ன வயசுல இருந்தே அப்பா பாசத்துக்காக ஏங்குறவங்க. ஆனா அப்பாவோ எந்நேரமும் தங்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு குலதெய்வ கோயிலுக்கு வராருங்க. அது ஒரு மலை மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன குகை மாதிரியும் போகுது. யாரு இது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இது குபேரன், இதுதான் எங்களுடைய குலதெய்வ கடவுள், நாங்க எதுவா இருந்தாலும் இந்த மலை இடுக்குல வந்துதான் வழிபடுவோன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ ஹீரோவும் வந்து அவங்களோட சேர்ந்து சாமி கும்பிடுறாரு. உன் பேர் என்ன தம்பி அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ ஹீரோ
ஹீரோ பிரதாப் அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர்ல ஒரு கிழவி இருப்பாங்க. அந்த கிழவி அப்படியே ஹீரோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நேரா கொண்டு வந்து நம்ம ஹீரோவை அந்த மைனிங் கம்பெனி வாசல்ல விட்டுட்டு போறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த மைனிங் கம்பெனிக்குள்ள நுழையிற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் ஒரு ஃபாரினரை காமிக்கிறாங்க. இந்த ஃபாரினர் தான் இப்ப இந்த மைனிங் கம்பெனியை வாங்குறதா ஒரு டீல் பேசியிருப்பாரு. 100 கோடி ரூபாய்க்கு அந்த டீலை பேசியிருப்பாருங்க. தங்கமே இல்லாத இந்த சுரங்கத்தை எப்படின்னா இந்த ஃபாரினர் கையில கட்டிட்டு இந்த ரீனுவும் அவங்க அப்பாவும் எஸ்கேப் ஆயிடலான்னு நினைப்பாங்க. இந்த ஃபாரினருக்கும் இங்க நிறைய தங்கம் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்பிதாங்க இத வாங்க முன் வந்திருப்பான். இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இப்போ அதே கம்பெனிக்கு உள்ள வர நீங்க யாருன்னு கேட்கும் போதோ, நான் இந்த கம்பெனியோடைய ஒரு பெரிய பார்ட்னர், எங்க அப்பா உடைய ஒரு கம்பெனி தான் இது, என் பேரு பிரதாப்னு சொன்னதும் அங்க ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ எந்த பேர்ல வந்தாரோ, அதாவது ஹீரோ பேர்லயே அங்க இன்னொரு நபர் வராங்க, தான் தான் பிரதாப் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே வந்து சொல்றான். ஹீரோக்குமே அங்க ஒன்னும் புரியல. உங்க அப்பாவுடைய பேர் என்னன்னு கேட்க ஹீரோ அப்பாவோட பேரே அவனும் சொல்றான். 2 பேருக்கும் சண்டை வருது. அப்பதான் அந்த இடத்துல ஹீரோவை ஒருத்தர் வண்டியில கூட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவரு வர அப்பதான் ஹீரோக்கு அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரியுதுங்க. ஆக்சுவலி இந்த மைனிங் கம்பெனி 2 பேருடைய பேர்ல இருக்கும். ஒன்னு இப்போ அந்த பெரிய மனுஷன் இருப்பாரு பாத்தீங்களா, அவரு பேர்ல, 2வது ஹீரோ அப்பாவுடைய பேர்ல. அப்படி ஹீரோவோட அப்பா உசுரோட இல்லாதனால இப்போ ஹீரோவுடைய பேருக்கு தான் அந்த மைனிங் கம்பெனி சொந்தமா இருக்கோங்க. ஆனா இவங்களோ அந்த 100 கோடி ரூபாய் காசை அவங்களே ஆட்டைய போடணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பிரதாப் அப்படின்ற ஒரு பேர்ல வேற ஒரு நபரை இவங்க செட்டப் பண்ணி அந்த இடத்துல பொய்யா சாட்சி கையெழுத்து போட வைக்கலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணி அங்க ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப அந்த நபரையும் அங்க தள்ளி விட்டுட்டு உண்மையான பிரதாப்பான ஹீரோவே அந்த ஆபீஸ் ரூமுக்குள்ள வராரு. ஆனா அங்க இருக்கிற ரீனுவும் அவங்களுடைய அப்பா அந்த பெரிய மனுஷனும் நம்ம செட்டப் பண்ண பிரதாப் தான் இவன் அப்படின்ற மாதிரியும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப அந்த ஃபாரினருக்கு இந்த கம்பெனியை விற்கிறதுக்காக அந்த 100 கோடி ரூபாய் டீல்லையும் ஹீரோ கிட்ட கொடுத்து கையெழுத்து போட சொல்ல ஹீரோவும் அதை படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்பதான் தான் தான் அந்த உண்மையான பிரதாப் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. தான் அப்பாவோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறாரு. இப்ப அங்க ரீனுக்கும் அவங்களோட அப்பா அந்த பெரிய மனுஷனுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. இப்போ அந்த ஃபாரினர் கிட்டையும் நம்ம ஹீரோ மைனிங் கம்பெனியை நீங்க வாங்கலான்னு வந்திருக்கீங்களே, அந்த மைனிங் கம்பெனில தங்கம் இருக்கான்னு செக் பண்ணீங்களா, முதல்ல இங்க தங்கம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த 100 கோடி ரூபாய் டீல்ல ஓகேன்னு சைன் போட்டு நம்ம அக்ரிமெண்ட் போடலாம். அதே மாதிரி இந்த டீல் முடிஞ்சதும் எனக்கு 50 கோடி ரூபாய், அதுக்கப்புறம் இவங்களுக்கு 50 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரியும் அங்க சொல்றாரு. இப்போ ஹீரோக்கே இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ரீனுவாலையும் அவங்க அப்பாவாலையும் ஒன்னும் பண்ண முடியலைங்க. ஏன்னா 2 பேருடைய பேர்லயும் அந்த மைனிங் கம்பெனி இருக்கிறதுனால அவங்க வாயை மூடி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அதே மாதிரி இவங்க மைனிங் கம்பெனி வாசல்ல நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அங்க வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாம் பாதுகாப்பு இல்லாம அப்பப்போ அடிபட்டு போயிடுது, அவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரிலாம் போராடுவாங்க. அதுக்கு தலைமை ஏற்று அவங்களெல்லாம் கூட்டு வர்றது யாரு தெரியுமா, நம்ம ஹீரோயினான கௌரி தான். ஆனா கௌரியோடைய அப்பா அதே மைனிங் கம்பெனில ஒரு மேனேஜரா இருக்கிறதுனால அவரை வச்சு எப்பவுமே கௌரியோடைய வாயை அந்த ஓனர் அடைச்சிருவாங்க. இப்ப கௌரியோடைய பொறுப்புலையும் அங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிற நம்ம ஹீரோவை ஒப்படைக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ அந்த ஊர்ல தங்குற காலங்கள் எல்லாமே அந்த ஊர்ல பத்திரமா கௌரி தான் பாத்துக்கணுங்க. அப்படி கௌரியோட வண்டியில நம்ம ஹீரோ உட்கார்றாரு. கௌரி அவங்களுக்கு பிடிக்காத எல்லாரையுமே வண்டியில திரும்பி தான் உட்கார சொல்லுவாங்க. அப்படி ஹீரோ திரும்பி உட்காந்தபடி அந்த ஊருக்குள்ள நுழைய, அந்த ஊரே ரொம்ப சின்ன ஊருங்க. வந்த உடனே ஒரு பார்பர் இருக்காரு. அவருக்கு முடியும் வெட்ட தெரியாது, ஷேவம் பண்ண தெரியாது. இன்னொரு பக்கம் ஒரு ட்வின்ஸ் எந்நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. அப்புறம் ஒரு டாக்டர் இருப்பாருங்க. அவர் ஒரு மாட்டு டாக்டர் தான், ஆனா மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு லவ்வர்ஸ் இருப்பாங்க, எந்நேரம் கொஞ்சம் கொலாவிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கர்ப்பமான ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க கணவர் இல்லாதனால அந்த லேடியை எல்லாரும் ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க. அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறதுக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப பாசமா நடந்துப்பாங்க. அவங்களை எப்ப பார்த்தாலும் காசு கொடுப்பாங்க. அப்படி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஒரு 500 ரூபாய் காசை வாங்கி அந்த லேடி கிட்ட அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஊருக்காரங்க எல்லாருக்கும் நம்ம ஹீரோ பிரதாப்புடைய பேர் தெரிய ஆரம்பிக்குதுங்க. பிரதாப் வந்துட்டாருப்பா, பிரதாப் வந்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. எங்க இப்பதான் நான் ஊருக்குள்ள வந்தேன், அதுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த பார்பர் ஷாப் வச்சிருக்கிற அந்த நபர் தான் ஊருக்கே பிபிசியை போட்டு சொல்லி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு ஹீரோயினுடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாட்டி இருக்க, அந்த பாட்டி தான் ஹீரோயினுடைய பாட்டி போல இருக்கு. முன்னாடி கூட ஊர்ல ஒரு கிழவி இருப்பாங்கன்னு சொன்னல, அவங்க தான். அவங்க பிரதாப்பா பார்த்த உடனேயே அங்க ஏதோ ஒண்ணு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரே விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க யாருக்குமே புரியாது. அதனால அந்த பாட்டியை ஒரு பைத்தியமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இங்க ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வீட்டுல தங்கறதை விடவும் அந்த மரம் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதுலதான் அவங்க தங்குவாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்க இருப்பாங்க. இப்போ அந்த
மரத்தாண்ட அவங்க அப்பாவும் சாப்பாடு கொடுக்கலான்னு வர அப்பா மேல ஹீரோயினுக்கு கோவம் இருக்கோங்க. அப்பாவும் மன்னிப்பு கேக்குறாரு. முதலாளி முன்னாடி அப்படிதாம பிஹேவ் பண்ண முடியும், என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி கேட்க இப்ப ஹீரோயினும் அந்த மன்னிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் அப்படியே காலையில தூங்கி எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போதே அவங்க மரத்தோடைய முன்னால அந்த ஊருக்காரங்க திரண்டு இருக்கிறதா பாக்குறாங்க. முக்கியமா கயிறெல்லாம் கட்டி அங்க ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து அந்த மரத்தை வெட்டுறதுக்கும் அங்க ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் கலாட்டா பண்ணி எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாங்க. ஊருக்குள்ள இருக்கிறது இந்த ஒரு மரம் தான், அதையும் வெட்ட போறீங்களான்னு கேட்க அப்பதான் அங்க அந்த முதலாளி அம்மாவான ரேணு வராங்க. அதாவது நாங்க மறுபடியும் தங்க சுரங்கத்தை தோண்ட போறோம், இப்ப தோண்டிட்டு இருக்கிற இடத்துல தங்கம் இல்ல, அதனால இந்த மரத்துக்கு அடியில இன்னொரு பெரிய குழிய தோண்ட போறோம், அதுக்காக இந்த மரத்தை நாங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோயினால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருக்கிறது ஒரு மரம்னு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இதையும் தூக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஊர்ல மரம் செடின்னு எதுவுமே இல்லாம மொட்டை காடா போயிடும், நம்ம எல்லாருக்கும் அது ஆபத்து, தங்கத்தை விட இப்போ மரம் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா ரீனு அந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, தங்கத்தை தோண்டா காசு கிடைக்கும், மரத்தை வச்சிருந்தா என்ன கிடைக்கும்னு சொல்லி இப்ப அந்த ஊருக்காரங்களையும் சம்மதிக்க வச்சு அந்த மரத்தை வெட்ட அப்பையும் ஹீரோயின் சம்மதிக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரத்தையே நம்ம ஹீரோவை அந்த பாட்டியம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கூட்டிட்டு வராங்க. இப்போ ஹீரோவும் வந்து சாதாரண மரம் தானே, அதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி அங்க ஹீரோயினை சமாதானப்படுத்த பார்க்க அப்பையும் ஹீரோயின் மறுக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுடைய அப்பாவை அங்க கூட்டிட்டு வந்து ஹீரோயினை அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போக வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அந்த மிகப்பெரிய பழமை வாய்ந்த மரத்தை அவங்க வெட்டுறாங்க. இப்ப அந்த மரம் அப்படியே சரியுதுங்க. ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல, அவங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியல. அவங்க ஊர்ல ஒரு மலை கோயில் இருக்கும் பாத்தீங்களா, இப்ப அந்த கோயிலையும் வந்து நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அந்த மலை திடீர்னு ஆடுதுங்க. அப்ப அங்க ஒரு சின்ன குழி மாதிரி உருவாகுது. அந்த குழியுள்ளையும் நம்ம ஹீரோயின் போய் விழுந்துடுறாங்க. யாருன்னா இருக்கீங்களா கடவுளே, நீதான் வந்துட்டியா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கடவுளே, இந்த ஊருக்காரங்களோட பண்றதெல்லாம் பாத்தியா, தங்கத்துக்காக மரத்தை வெட்டிட்டாங்க, ஊருக்குள்ள இருந்தது ஒரு மரம் தான், முன்னாடி ஒரு காலத்துல இந்த ஊர் எப்படி இருந்தது உனக்கு தெரியுமா, இப்படி மரத்தை வெட்டின இந்த ஊருக்காரங்க நல்லா இருக்க கூடாது, எது கேட்டாலும் வாய்க்கிலேயே பேசுறானுங்கள, அவங்க பேச்ச நீ பறிக்கணும், எவ்வளவோ பொய் பித்தலாட்டங்கள் இங்க நடக்குது, பொய்யே சொல்ல விடாத அளவுக்கு நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 சாபத்தை கடவுள் கிட்ட அவங்க கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க எந்த ஒரு ரிப்ளையும் வராதனால ஹீரோயினும் சரி ஓகே தனியா தான் பேசிட்டு இருக்கோம் போல இருக்குன்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இப்படி ஒரு வேலையில தான் அந்த கிராமம் அந்த இரவுல இருந்து புரட்டி போட்ட மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அந்த கிராமத்துல காலையில பேப்பர் போடுற பையன் அப்படியே பேப்பர் எடுத்துட்டு வராங்க. அப்ப திடீர்னு அவன் பேசுவோம்ல, இது மாதிரி பேசுறதுக்கு பதிலா அதை பாட்டாவே பாடி சொல்றான். அம்மா பேப்பர் வாங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாட, அதுக்கு பேப்பர் வாங்க வந்த லேடியும் ஒரு பாட்டு பாடி அதை வாங்க வராங்க. என்னடா இது பேசுறதுக்கு பதிலா எல்லாம் பாட்டா வருதுன்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் ஒன்றும் புரியல. நமக்கு தான் இந்த நோயின்னு பார்த்தா கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த நோய் தான். யாராலையும் வார்த்தையில பேச முடியல, எல்லாமே சங்கீதமா பாட்டாதாங்க வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹீரோயினும் எழுந்துக்கிறாங்க, அவங்க வாய்ஸ்லயும் பாட்டு வருது. அங்க ஊருக்குள்ள ஒரு கோழி இருக்குங்க, அது கூட ராகமா கத்துது. எல்லாரும் பதறி போறாங்க. ஊருக்காரங்களுக்கு என்னாச்சு, இது நோயா சாபமா அப்படின்ற மாதிரி யாருக்கும் ஒன்னும் புரியல, பயந்துடுறாங்க. இப்போ வில்லன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அதான் அந்த ரீனு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அந்த பெரியவர், அவங்க கூட இப்போ பாட்டாதான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல தான் ஏதோ ஒண்ணு நடக்குது போல இருக்கு, ஊரை விட்டு வெளியே ஓடிடலான்ற மாதிரி எல்லாரும் அந்த ஊரை விட்டு வெளியே ஓட, அப்ப அந்த ஊருக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரிட்ஜில் தான் போக முடியும் வர முடியும்னு சொன்னல, அந்த பிரிட்ஜ் திடீர்னு உடஞ்சு போயிடுதுங்க. இப்ப யாராலையும் அந்த ஊரை விட்டு வெளியே போக முடியல, எல்லாரும் அந்த ஊருக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர்ல ஒரு குடிகாரன் இருப்பான் பாத்தீங்களா, அவன் எழுந்துக்கிறான், அப்படியே ஊரை பாக்குறான், ஏன்னா ஊருக்காரங்க யாருமே காணோம் அப்படின்ற மாதிரி அவனும் அங்க பாட்டு பாடிக்கிட்டே வரான். இப்ப அந்த ஊர்ல அந்த மலை கோயில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோயிலுக்கு வராங்க. அந்த மலை கோயில்ல ஒரு சின்ன ஓட்டை விழுந்ததையும் அவங்க பாக்குறாங்க. இப்ப அங்க பூசாரியும் அதை பார்த்துட்டு, அப்ப கடவுள் தான் கோவப்பட்டு நம்மளுக்கு ஏதோ இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் போல இருக்கு, இது பரிகாரம் பண்ணா சரியாயிடும்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல அங்க டாக்டர் வராரு. இது ஒரு க்ளூ, அதாவது நோய், தொற்று நோய், இதுக்கு மாத்திரை தான் கியூர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கடவுளா மாத்திரையா அப்படின்ற ஒரு சண்டையும் அங்க உருவாகுது. ஃபைனலி அந்த குடிகார அந்த இடத்துக்கு வராங்க. அப்பா நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், நேத்து நீங்க இந்த கோயில்ல கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு போனீங்கல்ல, நேத்து சரக்க போட்டுட்டு சைடிஸ் இல்லைன்னு சொல்லி அதை எடுத்து தின்ட்டாம்பா, அதான் கடவுளுக்கு கோவம் வந்துச்சு போல இருக்குன்ற மாதிரி சொல்ல ஊருக்காரங்க டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ அந்த குடிகாரனையும் தூக்கி அந்த குழியுள்ள போடுறாங்க. இப்போ இதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளால பேச முடியாது, இப்படி பாட்டாதான் பாட முடியும்னு சொல்லி பல பரிகாரங்களை அங்க சொல்றாங்க. அப்படி அந்த மலையை சுத்தி ஒரு 100 வாட்டி சுத்தி வரணும்ன்ற மாதிரியும் இப்போ ஹீரோவையும் அந்த ரீனுவையும் எல்லாம் நடக்க வைக்கிறாங்க. ஊருக்குள்ள நிறைய ஆண்களுக்கு மொட்டைய போடுறாங்க.
அப்புறம் 100 லட்டு செஞ்சு கொடுக்கணும், தோப்புக்காரனை போடணும் அப்படின்ற மாதிரி பல பரிகாரங்கள் அந்த பூசாரி ஊருக்காரங்கள செய்ய வைக்கிறாரு. அதுல அவரு நல்லா காசு பாக்குறாருங்க. ஒரு இடத்துல அந்த ஊருக்காரங்களாம் சோர்ந்து போயிடுறாங்க. எவ்வளவு பரிகாரம் பண்ணியும் நம்மளால அந்த பாட்டை நிப்பாட்ட முடியலையே, வார்த்தையிலே வாயில வரமாட்டேங்குதே, எல்லாம் பாட்டாதானே வருதுன்ற மாதிரி இன்னும் பீதி ஆகுறாங்க. இப்ப அந்த ஊர்ல இன்னொரு சாபமும் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. அதாவது ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாயை திறந்தா உண்மையை மட்டும் தான் பேசுறாங்க. அப்படி அந்த பார்பருக்கு முடியே வெட்ட தெரியாதுன்ற உண்மையை சொல்றாரு. அந்த டாக்டர் தான் மாட்டு டாக்டர்ன்ற உண்மையை சொல்றாரு. பூசாரிக்கு மந்திரம் தெரியாதுன்னு உண்மையை சொல்றாரு. அந்த லவ்வர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க பணத்துக்காக தான் நம்ம காதலிக்கிறோன்ற உண்மையை சொல்றாங்க. இந்த உண்மையோட உண்மையா நம்ம ரீனு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த முதலாளியோடைய பொண்ணு, அவங்களுக்கு அவங்க அப்பாவையே பிடிக்காதுன்னு சொல்லிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ என்னத்தமா சொல்றாரு, நான் ஆல்ரெடி ஃப்ராட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயில இருந்து தான் இந்த கிராமத்துக்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இத நம்ம ரீனுவும் கேக்குறாங்க. அப்ப மறுபடியும் நீ ஏமாத்த தான் வந்திருக்கியான்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும், ஏன் நீ இந்த ஊரை ஏமாத்தலையா, இந்த மைனிங் கம்பெனியை அந்த ஃபாரினருக்கு விற்க தானே பாக்குற, இப்ப இவங்களை நீ அடிமையா தானே யூஸ் பண்றன்ற மாதிரி ரீனு கிட்ட கேக்குறாரு. ரீனுவும் அங்க ஆமானு உண்மையை ஒத்துக்க, அப்பதான் ரீனுவே இங்க ஏமாத்தி தான் பல பேரை வேலை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியுதுங்க. எங்களை அடிமையா வேலை வாங்குற உன் கூட இதுக்கப்புறம் நாங்க வேலை பார்க்க மாட்டோன்ற மாதிரி எல்லாரும் கடப்பாரிய கீழே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப அங்க போராட்டங்கள் பண்ணவோ ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாளுமே பூசாரி இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு கோயிலுக்கு எப்பவுமே பூஜை பண்ண வரப்போ திடீர்னு அந்த கோயில்ல இருக்கிற ஒரு கல்லுல தண்ணி தெளிச்சா ஏதோ ஒண்ணு தெரியுதுங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி நிறைய தண்ணிய தெளிக்கிறாங்க. அப்பதான் அதுல என்னோட சந்தோஷம் தான் உங்களுடைய சாபத்தோட பரிகாரம் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கு. இப்படி குபேரரை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன பண்ணுன்ற மாதிரி அங்க பூசாரி கிட்ட கேட்க, அவருமே சாப்பாடு பிரியாரு, நிறைய சாப்பாடுலாம் போடுவோம் அப்படின்ற ஒரு யோசனையை கொடுக்குறாரு. இப்ப டக்குன்னு இன்னொரு யோசிச்சு பார்த்துட்டு, அவருக்கு தங்கமும் ரொம்ப பிடிக்கும், அப்படி தங்கத்தை கொடுத்தா கூட இந்த சாபத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும்ன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க. ஆக்சுவலி இது நம்ம ஹீரோவுடைய பிளான் தாங்க. ஆல்ரெடி அங்க போராட்டம் வெடிச்சிருக்கோம்ல, அதை இப்படி தசை மாத்தி அவங்கள வேலைக்கு வர வைக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருப்பாரு. அதை நம்பி இப்ப ஊருக்காரங்களும் அங்க மைனிங் பண்றதா ஒத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல குழியெல்லாம் நோண்டி மைன் பண்ணவோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபாரினர் இருக்கான் பாத்தீங்களா, அதையும் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி தோன்றாங்க அங்க எந்த தங்கமோ கிடைச்ச பாடு இல்ல. வெள்ளக்காரன் பாக்குறான், பேசாம பாம்பு வச்சாச்சு இந்த கல்லெல்லாம் தகர்த்து எரிங்க, அதுக்கப்புறமாச்சு தங்க கிடைக்குதான்னு பார்க்கலான்ற மாதிரி ஐடியா கொடுக்குறான். ஹீரோவும் இது ஒரு நல்ல ஐடியாவாச்சே, பேசாம பாம்பு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாரும் அந்த குழியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவரு ஒரு பாம்பை செட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறாரு. பார்த்தா அந்த நேரத்துல அந்த ஃபாரினர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வேற உள்ள போயிட. இப்ப அந்த பாம்புடைய பிளக்க புடுங்கி விட்டுட்டு அந்த ஃபாரினரை காப்பாத்தலான்னு ஹீரோ வராருங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஃபாரினர் வெளியே போயிடறான் போல இருக்கு. இங்க வெளியில புடுங்கி இருக்கிற பிளக்க ஒரு லேபர் பார்த்துட்டு அவன் கனெக்ட் பண்ணிட. இப்போ ஹீரோ உள்ள இருக்கும் போதே அந்த பாம்பு வெடிச்சிடுதுங்க. இப்போ வாசல்ல எல்லாரும் பயந்து போய் வராங்க. என்னடா மைண்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல பாம்பு வெடிச்சிருச்சு, என்ன பண்றதுன்ற மாதிரி அப்படியே சுத்தி முத்தி பார்க்க, இப்போ உள்ள கல்லெல்லாம் சரிஞ்சு இருக்க. இப்ப அந்த கல்லெல்லாம் அப்படியே வெளியே எடுக்கும் போதோ அதுல இருந்து நம்ம ஹீரோ வெளியே வராருங்க. அப்படி அவர் ஒரு தங்கத்தையும் எடுத்துட்டு வராரு. அந்த பாம்பு வெடிச்சது மூலமா தங்கம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அதையும் மத்த லேபர்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்த போய் தோண்டுங்க, நம்மளுக்கு தங்கம் கிடைச்சிருச்சுன்னு சொல்ல எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஹீரோ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்ததை பார்த்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அவங்களுக்கும் லைட்டா ஹீரோ மேல காதல் வருதுங்க. அவங்களுக்கு பிடிக்காதவங்களை எப்பவுமே பைக்கை பின்னாடி தானே உட்கார சொல்லுவாங்க, ஆனா ஹீரோவை திரும்பி உட்கார சொல்றாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த ஊர்ல அந்த பிரிட்ஜ் சரிஞ்சு விழுந்திருக்கோம்ல, அந்த இடத்துக்கு போகும்போதோ அவங்க டக்குன்னு ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நான் சாபம் சொன்னதுனால தான் கடவுள் உங்க எல்லாருக்கும் சாபம் கொடுத்துருக்காருன்ற மாதிரி. ஊருக்காரங்க பார்த்து ஷாக்கா வராங்க. அப்போ அடி பாவி, இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் ஹீரோயினை நிப்பாட்ட வச்சுட்டு அவங்க கிட்ட பல கேள்விகளை எழுப்புறாங்க. அப்பதான் ஹீரோயின், இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு மரத்தை நீங்க வெட்டிட்டீங்க, அந்த கோவத்துல தான் குபேரர் கிட்ட வந்து நான் சாபம் கேட்டேன், ஆனா உண்மையிலே நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஒன்னு உங்க குரல்லாம் போகணும்னு கேட்டேன், அதான் இப்ப நீங்க பாடுறீங்க. அதுக்கப்புறம் உண்மையை தான் பேசணும்னு கேட்டேன், அதே மாதிரி பேசுறீங்க. அப்புறம் மூணாதான் ஒண்ணு கேட்டேன், மறந்துடுச்சுன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து உங்க எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கணும்ன்ற மாதிரியும் கேட்டேன் மாதிரியும் சொல்றாங்க. அத சொன்னதும் அங்க இருக்க எல்லாரும் ஷாக்கா வராங்க. அப்போ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம எல்லாரும் இந்த ஊருக்குள்ள பைத்தியமா தான் சுத்தணும் போல இருக்கே, அதுக்குள்ள இதுல இருந்து நம்ம வெளியே வரணும், என்ன பண்றதுன்ற மாதிரி இதுக்கான பரிகாரத்தை ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் தேட. அப்பதான் அந்த ஊர்ல புதுசா ஒரு குழி உருவாயிருக்கோம்ல, அந்த குழி உள்ள மறுபடியும் நம்ம ஹீரோயினை அனுப்பி நீயே குபேரர் கிட்ட இந்த சாபத்துக்கான பரிகாரத்தை கேட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் போக பயப்பட கொஞ்ச நேரத்துல ஹீரோ முன்னாடி வராரு. இந்த பொண்ணு மட்டுமே என்ன பண்ணுவா, பாவம் தானே, இந்த ஊர்ல தைரியமா இருக்கிற வேற யாருன்னா இந்த குழி உள்ள போங்க அப்படின்ற மாதிரி மத்தவங்களை அந்த குழி உள்ள போக சொல்றாரு. ஆனா மத்தவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கை காமிச்சு கடைசியில இந்த ஐடியா சொன்ன ஹீரோவையே அந்த குழி உள்ள அனுப்ப முடிவு பண்றாங்க. ஹீரோ கதறாரு பதறாரு. ஆனா அதை எல்லாம் தாண்டி இப்ப ஹீரோவை அந்த குழி உள்ளயும் அல்றாங்க. குழி உள்ள போன ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே வெளியில ஒருத்தரால தூக்கி
தூக்கி அடிக்கப்படுறாரு. அதுல இருந்து ஹீரோவால சகஜமா பேச முடியலைங்க. அவர் வாயில இருந்து ஒரு ஸ்லோகன் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இப்போ அந்த மாட்டு டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. ஆனா அப்பயும் ஹீரோ அந்த ஸ்லோகனை மட்டும் தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, நம்ம ஊருக்குள்ள ஒரு வயசான பாட்டி இருக்கும், அது சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம், அதே மாதிரி இவனும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கானே, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒருவேளை இவன் பைத்தியம் ஆயிட்டானா, அப்ப அடுத்து நம்மளும் பைத்தியமாக ஆரம்பிச்சிருவோமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஹீரோயினை பார்த்து தான் திட்டுறாங்க. உன்னாலதான் ஊருக்கே இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ ஹீரோ தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கும் ராத்திரி நம்ம ஹீரோயின் பார்க்க வராங்க. நீ என்ன ஸ்லோகனை சொல்லிக்கிட்டு இருக்க, உள்ள என்ன நடந்தது என்கிட்ட சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ பதில் சொல்லாம அந்த ஸ்லோகனையே மறுபடி சொல்ல, கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவை தேடி அந்த ரீனு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்துடுறாங்க. அவங்க ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்து அதுல கையெழுத்து போட சொல்ல, ஆனா ஹீரோ கையெழுத்து போடாம அதுல வேற ஒரு பேரை எழுதிடுறாருங்க. இதையெல்லாம் ஓரமா இருந்து பாக்குற நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கர கோவம் வருது. இப்ப இவங்க 3 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையோட முடிவுல நம்ம ஹீரோவை திடீர்னு ஒரு மர்ம நபர் வந்து கடத்திக்கிட்டு போறாங்க. அதுவும் ஒரு கோணி பையில தூக்கிட்டு போயிடுறான். யாரா இது, இவனையே கடத்திக்கிட்டு போறான்ற மாதிரி இந்த 2 பெண்களுக்கும் ஒண்ணும் புரியல. அப்பதான் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ பின்னாடி இவங்க 2 பேருமே ஓடுறாங்க. அப்படி அந்த நபர் நேரா எங்க தெரியுமா போறான், அந்த மைனிங் நடந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தாங்க ஹீரோவை கொண்டு போயிருக்கான். அப்படி அந்த மைனிங் நடக்கிற ஆல்ரெடி நடந்த ஒரு இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரும் உள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள இப்ப தங்கம்லாம் இல்லைங்க, பழைய ஆத்மாக்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஹீரோவை கொண்டு போயிருக்கான். இப்ப இந்த 2 பெண்களும் கையை கோத்துக்கிட்டும் அப்படியே பயந்து உள்ள நுழைய, கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த குடிகாரன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் உள்ள ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த குடிகாரன் தான் மூட்டையில கட்டி ஹீரோவை தூக்கிட்டு வந்திருக்கான்ட்டு. ஏன்டா இங்க தூக்கிட்டு வந்தேன்ற மாதிரி கேட்கும் போதோ அந்த ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்களே, ஹீரோயினோட பாட்டி, அவங்க அங்க இருக்காங்க. அவங்க சொல்லிதான் இந்த குடிகாரன் தூக்கிட்டு வந்திருக்கான். அந்த பாட்டியும் இப்போ மூட்டையில இருக்கிற ஹீரோவை வெளியே எடுக்கிறாங்க. இப்ப எதுக்கு எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்த, இவனை எதுக்கு மூட்டையில கட்டி கூட்டிட்டு வந்தேன்ற மாதிரிலாம் கேட்கும் போதோ அந்த பாட்டி அம்மா ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு பழமையான இடங்க, அதாவது ஒரு வரலாறு அந்த இடத்துல இருக்கு போல. அதை பார்த்ததும் அந்த பாட்டியம்மா எப்பவுமே ஒரு ஸ்லோகன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்லோகனை அவங்க சொல்ல, இப்ப ஹீரோவும் ஒரு ஸ்லோகனை கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்காருல்ல, அதை சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஐடியா பண்றாங்க. நீங்க 2 பேரும் அதை பொறுமையா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் அதுல ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்திருக்கிற சாபம் விளங்கணும்னா நீங்க எதை தொலைச்சிங்களோ அதை மறுபடியும் எடுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்லோகன்ல இருக்கு. அப்படி இவங்க எதை தொலைச்சாங்க, அதை எதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரப்போ அங்க நம்ம ஹீரோக்கு அவர் வாய்ஸ் மறுபடியும் வந்துடுது. அதே மாதிரி பல வருஷங்களா ஒரே ஸ்லோகனை சொல்லிட்டு இருந்த இந்த பாட்டியோட வாய்ஸும் அங்க திரும்பி வர மாதிரி காட்டுறாங்க. அப்பதான் அந்த பாட்டி அந்த இடத்துல ஒரு சின்ன கரையை காமிக்கிறாங்க. இந்த கரையோடைய வரலாறு தெரியுமா, இந்த கதை தெரியுமான்ற மாதிரி அங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கதையை சொல்றாங்க. பச்சை பசேலான ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. இப்ப இருக்குல்ல இதே கிராமம் தாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய மரங்கள் செடிகள் பூக்களோட செழுமையா இருந்திருக்கும். அப்படி அந்த கிராமத்துல சைலஜாமா அப்படின்ற மாதிரி ஒரு தலைவி இருப்பாங்க. அவங்க தான் கணவரோட ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க. அவங்க இப்போ பிரெக்னண்டா வேற இருப்பாங்க. அவங்க தான் இந்த மலை கோயிலெல்லாம் வந்து சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அந்த ஊரே அவங்களோட பேச்ச தாங்க கேட்கும். ஒரு நாள் அவங்க ஊர்ல இப்ப ரீனோடைய அப்பா அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்திருப்பாரு. அவர் ஒரு சின்ன கல்லை எடுத்திருப்பாரு. அந்த கல்லு ஒரு தங்க கல் அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. உடனே அதை சைலஜாமா கிட்ட கொடுத்து, இந்த இடத்துல நிறைய தங்கங்கள்லாம் கிடைக்கும் போல இருக்கு, நம்ம தங்க சுரங்கத்தை அமைக்கலாமான்னு கேட்க, நீங்க இயற்கையை அழிச்சிட்டு தங்க சுரங்கம் தோண்டுனீங்கன்னா இந்த கிராமமே நாசமா போயிடும். இங்க தங்க சுரங்கத்தை தோண்டினவங்க யாருமே அந்த ஊரும் அந்த நாடும் முன்னேறின மாதிரி வரலாறு இல்ல, அதனால அது வேணாம், இயற்கை வளத்தோடயே நம்ம சந்தோஷமா இருப்போம்னு சொல்ல, ஆனா அதை அவங்க கணவரே கேட்க மறுக்கிறாங்க. இந்த சைலஜாமாக்கு பிரெக்னன்ட்னு சொன்ன பாத்தீங்களா, அதனால அந்த பிரெக்னன்சி பாக்குறதுக்கும் அவங்க ஊரை விட்டு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுங்க. அப்படி அவங்க போன வேலையில நம்ம சைலஜாமாவுடைய கணவர் அந்த தங்க சுரங்கத்தை அமைக்கிறதுக்கும் ரெடி பண்றான். ஊருக்காரங்களோட பத்திரங்கள் எல்லாம் வாங்கி இந்த இடத்துல தங்க சுரங்கம் மட்டும் வந்துருச்சுன்னா நம்மலாம் பயங்கர பணக்காரங்களா ஆயிடுவோம், நம்மளுக்கு இது வந்துடும் அது வந்துடும்ன்ற மாதிரி ஆசையை காமிச்சு அங்க தங்க சுரங்க தோன்ற வேலையும் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் சைலஜாமாவும் சிட்டிக்கு போயிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு 6 மாதம் பொறுத்து அவங்க ஊருக்கு வந்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்குங்க. அங்க இருக்கிற இயற்கை வளம் எல்லாமே அழிஞ்சு மரத்தெல்லாம் வெட்டி அந்த ஊரையே கந்தரகோலமா பண்ணி வச்சிருக்காங்க. அங்க தங்க சுரங்கத்தை தோன்றன்னு சொல்லி பல லாரிகள் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நேரா அந்த தங்க சுரங்கத்துக்குள்ளேயே வந்து அந்த பெரியவர் இருப்பார் பாத்தீங்களா, அவரையும் அடிக்கிறாங்க. நான் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு இப்படி பண்ணேன்ற மாதிரி கேட்கும் போதோ, பண்ண சொன்னதே உன் கணவர் தான், அவரு தான் இதுக்கு ஓனர்னு சொல்ல, அப்பதான் சைலஜாமாவோட கணவரும் இதனால நம்ம எவ்வளவு பணக்காரங்களா ஆயிட்டு
வச்சிருக்கோம் தெரியுமா, இதை வச்சு நம்ம நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா சைலஜாமா அதை கேட்க மறுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க இயற்கை தான் முக்கியன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் திடீர்னு அங்க ஒரு பாலத்துல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அந்த பாலம் இடிஞ்சு இப்ப சைலஜாமா கீழே விழுந்துடுறாங்க. அப்படி அந்த தங்க சுரங்க தோண்டிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துலயே விழுந்து அவங்களோட உசுறு பெரியுதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவரான இவரும் பயங்கரமா உடஞ்சு போயிருப்பாரு. நம்ம பண்ண தவறுனால தான் நம்ம மனைவி போயிட்டான்னு சொல்லி தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் அந்த ஊரை விட்டே போயிருப்பாரு. இதையெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு பாட்டி தான் இப்ப இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிற பாட்டிங்க. இப்ப இந்த கதை முழுக்க முழுக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்டையும் அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. சோ இந்த ஊரு இழந்தது இந்த இயற்கை வளர்த்ததான். இங்க எல்லாரும் மரம் வச்சு மறுபடியும் அது வந்துருச்சுனாலே இந்த சாபம்லாம் நீங்கிடும்னு சொல்ல இப்ப ஹீரோவும் அங்க ஒரு ஐடியா பண்றாரு. அடுத்த நாளே அவரு பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பெரியவரோட பொண்ணு ரீனு கிட்ட தான் இருக்கும். அந்த பத்திரத்தெல்லாம் அவரு மறுபடியும் வாங்கிக்கிறாரு. ஊருக்கு நடுவுல வராரு. இந்த சாபத்தை பத்தியும் ஊருக்காரங்க கிட்ட சொல்றாரு. அப்படி அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் ஊருக்காரங்கிட்டயே கொடுத்து நீங்க எல்லாரும் உங்க நிலத்துல மரம் வைக்க ஆரம்பிங்க, அதுதான் நம்மளுக்கு பரிகாரம்னு சொல்ல ஊருக்காரங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ ஊர்ல எப்படி மரம் வைக்கிற வேலை எல்லாம் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினோட அங்க வந்தா ஊருக்காரங்க எல்லாரும் இப்போ மரத்தை வைக்கிறதுக்கு பதிலா அவங்க நிலத்தை தோண்டி தோண்டி அதுக்குள்ள இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தோண்ட தோண்ட தங்கம் கிடைக்குது போல. அதெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. என்ன இது, மரம் வைக்காம இதை பண்றீங்களேன்ற மாதிரி கேட்கும் போதோ, தம்பி எவ்வளவு தங்கம் கிடைக்குது பாத்தியா, மரத்தை வச்சா நம்ம என்ன சம்பாதிக்க முடியும், இப்ப நாங்க இது மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே பேசுறதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு, அதனால எங்களுக்கு தங்கம் தான் முக்கியன்ற மாதிரி இங்க தங்கத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் பத்திரத்தை திருப்பி கொடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்மளே மரம் வச்சிருக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதையெல்லாம் அந்த மைனிங் கம்பெனி வச்சிருக்கிற இந்த ரீனுவும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பெரிய சந்தோஷங்க. இப்ப ஊருக்காரங்களையும் கூப்பிட்டு நீங்க என்னதான் தங்கத்தை எடுத்தாலும் அதை மார்க்கெட்ல விற்கிற திறமை என்கிட்ட தான் இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கொடுங்கன்ற மாதிரி ஊருக்காரங்க மத்தியில டீல் பேசுறாங்க. இப்ப அங்க இருக்கிற சிறுவர்கள் கூட தங்கம் வெறியில ஊர்றாங்க. ஏண்டா தோண்டிக்கிட்டே இருக்காங்களே, இங்கேயே எவ்வளவு தங்கம் கிடைக்குதுன்னா ஆல்ரெடி தோண்டி வச்சிருக்கிற அந்த குழி உள்ள எவ்வளவு தங்கம் இருக்கும், அதையே போய் நம்ம எடுத்துடலாம்டான்னு சொல்லி எல்லாரும் இப்ப அந்த குழி உள்ளேயும் போறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சாலே செய்ய முடியாது, பேசாம இந்த ஊரை விட்டு போயிடலான்ற மாதிரி ஹீரோவையும் கூப்பிட்ட. அப்பதான் அந்த குழி உள்ள போயிட்டு இந்த பசங்க தோண்டி இருப்பானுங்க பாத்தீங்களா, அப்ப திடீர்னு அந்த ஊருக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்படுது, ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. அது மூலமா அந்த ஊருக்குள்ள ஒரு நோய் பரவுதுங்க. அதாவது இன்னொரு சாபம். அந்த ஊர்ல யாருன்னா இன்டென்ஷனலா போயிட்டு யாருக்குன்னா தொட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க அப்படியே கோல்டா மாறிடுறாங்க. குழியுள்ள இருக்கிற ஒரு சின்ன பையன் பக்கத்துல இருக்கிற தான் ஃப்ரெண்டை தொடுறான், அவனே அங்க கோல்டா மாறிடுறான். அதே மாதிரி ஊர்ல ஒவ்வொருத்தரை தொட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கோல்டா மாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பயந்து போறாங்க. இது மூலமா அவங்க சொந்தத்தையும் குழந்தையையும் எல்லாத்தையுமே அவங்க தங்கமா மாத்த, அது வரைக்கும் தங்கத்தை நேசிச்ச அந்த ஊரு இப்ப தங்கமே வேணாம், இதுல இருந்து வெளியே வரணும்ன்ற மாதிரி துடிக்கிறாங்க. இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்ற மாதிரியும் அங்க முடிவு பண்ண. அப்பதான் அந்த மைனிங் பண்ணிட்டு இருக்க அந்த குழி உள்ள ஒரு பாதை இருக்கு, அந்த வழியா போனா நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலான்ற மாதிரியும் இவங்க அப்போ அந்த பாதையை நோக்கியும் ஓடுறாங்க. அந்த நேரத்துல கூட தங்க வெறியில ஊறி பெருக்கிற அந்த பெரியவர் அந்த தங்கத்தெல்லாம் வச்சுட்டு ஓடுன்னு சொல்ல, இப்ப எல்லா தங்கத்தையும் அந்த பெரியவர் கிட்டயே போட்டுட்டு இவங்க எல்லாரும் ஓடுறாங்க. இப்ப அந்த மைனிங் பண்ண அந்த குழி உள்ள ஓடிட்டு இருக்கும் போதோ திடீர்னு அந்த பிரெக்னன்ட் லேடி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பிரெக்னன்ட் வலி வேற வந்துருதுங்க. இப்ப அந்த குழி உள்ள இருக்கிற பசங்களை வேற காப்பாத்துறதுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அவங்களும் நல்லபடியா காப்பாத்துறாங்க. யாரையும் தொட்டாதான் இவங்களுக்கு ஆபத்தாச்சு, அதனால தொடாமையே இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு இடத்துல அந்த பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு இடத்துல நகர முடியாம படுத்துறாங்க. மேல இருந்து ஒரு கல்லு வேற விழற மாதிரி வருதுங்க. இப்ப இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த சின்ன பசங்க அந்த லேடிய பார்த்துட்டு தங்கம் முக்கியம் இல்ல மனிதாபிமானம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த சின்ன பசங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அங்க டச் பண்ணிக்க, இப்ப அவங்க எல்லாரும் சர்க்கிளா இருக்க, அவங்க எல்லாரும் தங்கமா மாற, இப்ப மேல இருந்து வர கல்ல இந்த சின்ன பசங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க. இந்த சின்ன பசங்களே எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த ஊருக்காரங்க பார்க்க, இப்ப அந்த ஊருக்காரங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தொட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொட்டு அந்த இடத்துல அவங்க இந்த பிரெக்னன்ட் லேடிய ப்ரொடெக்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஊரே மனிதாபிமானத்தோட நடந்துக்குதுங்க. அதையெல்லாம் ஓரமா இருந்து ஹீரோ ஹீரோயின் அந்த பாட்டியம்மாலாம் கவனிக்க, பிரெக்னன்ட் லேடியும் அந்த குழந்தைய பிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைய அவங்களால தொட முடியலைங்க. தொட்டா அதுவும் தங்கமா மாறிடுமோன்ற மாதிரி அழுகுறாங்க. அப்பதான் அந்த ஊர்ல மீதி இருக்கிற ஆட்கள் எல்லாருமே குபேரரை பார்த்து, எங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்த, நாங்க எல்லாருமே திருந்திட்டோம், இதுக்கப்புறம் மரம் வச்சு இந்த ஊரை செழுமையா மாத்துறோம் அப்படின்ற மாதிரி குபேரர் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு பாடல் பாட, அப்படி அது கடைசியில ஒரு மழையா வருதுங்க. அப்படி அங்க ஒரு மழை பெஞ்சு அங்க தங்கமா இருக்கிற பர்சன்ஸ் மேலாம் படுது. இப்ப அவங்க தங்கம் உருகி அந்த இடத்துல சாதாரண மனுஷங்களா மாறுறாங்க. முக்கியமா அது வரைக்கும் பாட்டு தானே பாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நார்மலான வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஊரே திருந்தி மரத்தை வச்சு ரொம்ப செழுமையா வாழ்ற மாதிரி இந்த படம் முடியுதுங்க. அட்லாஸ்ட் இந்த ஊரை பத்தி கேள்விப்படுற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த ஊருக்குள்ள வராரு. இந்த ஊர்ல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை பத்தி அவர் கண்டுக்காம அந்த ஊர்ல வந்த உடனேயே ஒரு செடியை போட்டு
மிதிக்கிறாரு. மிதிச்சதும் இப்போ அவருக்கு புதுசா ஒரு சாபம் கிடைக்குதுங்க. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவரு டான்ஸ் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க எப்பா இந்த ஊரே வேணாப்பான்னு சொல்லி அந்த தொழிலதிபரும் அங்க இருந்து ஓடுற மாதிரி காமிக்க ஸோ இந்த படத்தோட கதை அப்படியே முடியுதுங்க. ஒரு வித்தியாசமான படம். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க OTTல பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.